பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு மத்திய எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலிருந்து சில கேள்விகள் கேட்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்வி 1. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என் வேலைக்காரன் ஸ்வஸ்தமாவான் என்றவன் யார்? பதில் நூற்றுக்கு அதிபதி. கேள்வி 2. யார் புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள்? பதில் ராஜ்யத்தின் புத்திரர். கேள்வி 3. யாருடைய மாமி ஜுவரமாய் கிடக்கிறதை இயேசு கண்டார்? பதில் பேதுருவின் மாமி. கேள்வி 4. இயேசு ஆவிகளை எதினாலே துரத்தினார்? பதில் தமது வார்த்தையினாலே. கேள்வி 5. யாருக்கு தலை சாய்க்க இடமில்லை என்றார்? பதில் மனுஷகுமாரனுக்கோ. கேள்வி 6. இயேசு குஷ்டரோகியை நோக்கி யார் கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்த சொன்னார்? பதில் மோசே கட்டளையிட்ட காணிக்கையை. கேள்வி 7. யார் திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்பட்டான்? பதில் நூற்றுக்கு அதிபதியின் வேலைக்காரன். கேள்வி 8. இயேசு நூற்றுக்கு அதிபதியை குறித்து தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி என்ன சொன்னார்? பதில் இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று. கேள்வி 9. நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று யாரால் உரைக்கப்பட்டது? பதில் ஏசாயா தீர்க்கதரிசியினால். கேள்வி 10. யார் யாரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்று இயேசு சொன்னார்? பதில் மரித்தோர் தங்கள் மரித்தோரை. கேள்வி 11. இயேசு படவில் ஏறின போது யார் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள்? பதில் சீஷர்கள். கேள்வி 12. இயேசு எழுந்து யாரை அதட்டினார்? பதில் காற்றையும் கடலையும். கேள்வி 13. இயேசுவே தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன என்றவர்கள் யார்? பதில் பிசாசு பிடித்திருந்த 2 பேர். கேள்வி 14. பன்றி கூட்டமெல்லாம் எங்கே பாய்ந்து ஜலத்தில் மாண்டு போயின? பதில் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து. கேள்வி 15. யார் தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள்? பதில் கெர்கெசேனார். God bless you.